கோவையில் இன்ஸ்டா பிரபலம் ஒருவர் எடுத்த வீடியோவில் மான் கொம்பு வைத்திருந்ததாக பாலகிருஷ்ணன் என்ற நபர் வனத்துறையினால் சிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது அவர் அதிரடியாக கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், வணக்கம். கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் அவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது? இந்த சம்பவத்துடைய முழு பின்னணி என்ன? வணக்கம். கோவை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் வீட்டில் மான் கொம்பு வைத்திருந்தது. அதே சமயம் ஒரு இன்ஸ்டாகிராம் பிரபலத்துக்கு ஒரு நேர்காணல்ல தான் கழுத்துல போட்டிருக்கக்கூடிய டாலர்ல இருக்கக்கூடியது புலி நகம் என்று சொன்ன அந்த குற்றச்சம்பவங்களுக்காக வனத்துறையினர் தற்போது அவரை கைது செய்து தற்போது ஒரு சிறையில் அடைப்பதற்கான நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்றுட்டு இருக்காங்க. ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் கடந்த வாரம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை என்கிற இன்ஸ்டாகிராம் பக்கத்தை சேர்ந்த ஒரு நபருக்கு நேர்காணல்ல நான் அணிஞ்சிருக்கிறது என்னன்னு கேட்கிறப்படி அதுக்கு அவர் இது புலி நகம், ரொம்ப ரேர் பீஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதை வீடியோவா அவர் பதிவு பண்ணி அவருடைய பக்கத்துல இன்ஸ்டாகிராம் பக்கத்துல விட்டுருக்காரு. அந்த வீடியோ வேகமா பரவி பல்வேறு தரப்புல பேசு பொருளாக மாறியது. இந்த சூழல்ல கோவை வனத்துறையினர் அந்த வீடியோவை கைப்பற்றி பாலகிருஷ்ணன் என்பவர் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் என்பவரும் அவர் வீட்டுல சோதனை செஞ்சிருக்காங்க. 2 தினங்களுக்கு முன்பு அவர் வீட்டுல சோதனை செய்யும்போது அந்த பாலகிருஷ்ணன் என்பவர் இல்லை. அவர் வீட்டுல சோதனை செய்யும்போது இந்த மான்கொம்பு 2 கிடைச்சிருக்கு. அதையும் எடுத்துட்டு தற்போது அவர் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவர் கழுத்துல இருந்த சங்கிலியை வாங்கி அதில் இருக்கக்கூடிய அந்த புலி நகம் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளையும் அந்த மான் கொம்பையும் தற்போது ஆய்வுக்காக அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அந்த ஆய்வுல அது எப்ப எடுக்கப்பட்டது, உண்மையே புலி நகமா இல்ல மான் கொம்புமா என்ற விசாரணைக்கு அடுத்த கட்டத்துல இறங்கியிருக்காங்க. நன்றி கார்த்திக், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.